தனித்து நின்றாலும் நான் தமிழகத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? உங்களுடைய ஒரு அட்வைஸ்னா என்னவா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, யார்கிட்டயானு சேர்ந்து இருந்தால் அது வேல்யூ ஆகும். தனியாக இருந்தால் ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலில் வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில் வந்ததிலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆருக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து வந்து உள்ளே வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிப்பா, நன்றி. உதயநிதிட்ட நான் கேட்கிறேன், இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு? காங்கிரஸ். இந்திய திணிப்பினால் இங்கே உள்ள இன்னொன்னு சொல்றேன், இந்த மொழிப்போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னா, உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் பங்களித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும். ஏனென்றால் அதில் 12 பேர் உயிரிழந்த போது 3 பேருக்கு தான் திருமணமாயிருந்தது, 9 பேர் திருமணமாகாதவர்கள். ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து. 13 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அதிகப்படியான தேர்தலை மனசில் வைத்து ஐயா, அதாவது யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கிடைச்சவங்களோட லிஸ்டையும் பாருங்க, என்டி அரசாங்கத்தில் தமிழ்நாடு லிஸ்டையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கலன்னு சொல்லுவாங்க, சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதே அதற்கு என்ன நன்றியை சொல்லுங்க. இதான் நான் முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு பாராபட்சத்தை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்க பத்மஸ்ரீ கிடைச்சா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 12 பேர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். எல்லாம் தான் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அவர் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க திருப்பி சொல்லிட்டேன், அதான் ட்ரபிள் என்ஜின் சொல்லிட்டேன். அதனால டப்பா நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற உங்களுக்கே இந்த அளவிற்கு இருந்தது என்றால் 16 மாநிலங்கள் 17 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்ன, மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்துதானே, பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பிரதமராக இருக்கிறார்கள். அதனால இந்த மோதல் போக்கை கடைபிடித்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற நேரடியான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஈகோ, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன், பிரதமரை வரவேற்க போக மாட்டேன், ஆளுநர்கிட்ட சுமூகமான உறவை நான் மேம்படுத்த மாட்டேன், ஆனா நான் பாட்டுக்கு நின்று கொண்டிருப்பேன் என்றால் எனக்காக என் குடும்பத்திற்காக என்ற சூழ்நிலையை தமிழக முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து.